இவங்க எல்லாருமே நிகிதா, அவன் அண்ணன் ஒரு பேரு. அப்புறம் அப்பா, அம்மா, அண்ணன் ஒய்ஃபு இது மாரி எல்லாருமே கைது செய்யப்பட்டு, அந்த விசாரணை இப்போ கோர்ட்ல இருக்கு. இதுக்கு நடுவுல இவங்க கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த இதில லெக்சரரா எப்படி ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியல. என்ஓசி எப்படி குடுத்தாங்க? என்ன ஏதுன்னு தெரியல. அப்ப இந்த மோசடி இந்த மாரி விவகாரம் வெளிய வந்தோனே, இப்ப அவங்க வீட்ல பேட்டிக்காக மற்ற சேனல்கள் மத்தவங்க போம்போது வீடு பூட்டி கிடக்குது. தலைமறைவாயிட்டு இருக்காங்க. அப்போ புகார்தாரரே இப்ப தலைமறைவுன்னு. இந்த மாரி விஷயங்களும் தனியா கிளம்பி வந்துகிட்டு இருக்குது. அதனால இப்ப அவர்களே இந்த மாதிரி அவர்கள் சக்தி வாய்ந்தவர். அவரு எங்கேயோ சொல்லி, அங்கருந்து எஸ்பிக்கு உத்தரவு வந்து, எஸ்பி வந்து டிஎஸ்பிய கூப்பிட்டு சொல்லி, தனிப்படை வந்து தனிப்பட்ட முறையில ஸ்டேஷன்ல கூட எஃப்ஐஆர் போடாம கூட்டிட்டு போய் அங்கங்க வச்சு அடிச்சு, அவங்க நோக்கம் அந்த நகைய திருப்பி வாங்குறதுன்ற மாதிரி இருக்குதுன்னா, அப்போ அந்த அம்மா எவ்வளோ செல்வாக்கு மிக்கவர்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லார்கிட்டயும் சமூக வலைதளங்கள்ல